நீங்கள் ஒரு குடும்பத்தில் போனால் நான் ரொம்ப தவிக்கிறேன், இந்த குடும்பத்தில் பாடுபட்டேன், இந்த குடும்பத்தில் கஷ்டப்பட்டேன் அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. அது இல்லை அந்த உண்மை. என்ன உண்மைன்னா, அந்த குடும்பத்திற்கு நீங்கள் போய் தான் பல சலுகைகளும் பல நன்மைகளும் தீராத பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராக நீங்க இருப்பீங்க. உங்க உயர்ந்த நிலையை நீங்க தாழ்ந்த நிலையாக தானே சித்தீகரிக்கிறீங்க. அதே 12 குடைவன் தானே இந்த சனி. அதனால நீங்க உங்களுடைய விரயத்தை தேவையற்ற விரயம் நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லை, உங்களுடைய சரியான விரயம். அந்த விரயம் நீங்க சக்தி வாய்ந்த மனிதர் என்பதை நிரூபிக்கிற விரயம். ஆகையினால இந்த மாதிரி தட்பவெட்ப நிலையும் தன்மான உணர்வும் உங்களோட கலந்திருப்பதனால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் மிக மிக உன்னதமான நபர் என்பதை நீங்களே உங்களால் உணர முடியும். மற்றவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல, அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னு கேட்டா, நீங்க அந்த இடத்துல இல்லைன்னா ஒரு காரியம் அவ்வளவு சிறப்பா நடக்காது. ஒரு காரியம் சிறப்பா நடப்பதற்கு நீங்கள் அவ்வளவு பாடுபடுவீங்க. உங்களை ரொம்ப வணங்கி கேட்டுக்கிட்டா உங்க உயிரையே கொடுத்து அவங்களுக்காக உதவி செய்வீங்க. ஆனா போகும்போது நன்றி இல்லாத போவாங்க. ஆனா இந்த நன்றியை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களோட செயல்திறன் வெளியில் வராது. ஆகையினால அவங்க நேரடியா நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்ப்பீங்க, அவங்க நேரடியா சொல்ல மாட்டாங்க. நீங்க எதிர்பார்ப்பது அது சிறந்தது அல்ல. நீங்க எதிரே பாராத உங்களோட காரியத்தை செய்யுங்க. உங்களுக்கு கோபுரம் போல உங்களுடைய புகழும் உங்களுடைய செயல்திறனும் உங்களை உயர்த்தி கொண்டுட்டு போகும்.